நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கோம். நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு வீட்டு ஜாமான் ஏற்றிருக்கு. இந்த பில்டிங்லேருந்து தான் நம்ம ஏற்றிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போகிறோம். இன்னும் ஒரு ஹைட்டெல்லாம் கிடையாது. சுற்றி எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியில் வந்துட்டு எல்லாத்தையும் கட்டி பாய் போட்டு நிப்பாட்டியாச்சு. ஸோ இனிமேல் வந்து கிளம்பி வெளில போக வேண்டியதான். அவர் தான் வந்துட்டு ஹவுஸ் ஓனரு. சென்னை போனோம் நம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொச்சின்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை லோடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வீட்டு ஜாமான் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றுனது ஒரு 4 மணி. பட் அங்கேருந்து வந்து இவ்வளோ நேரம் நல்லா ஹெவி டிராஃபிக்கு. இப்போ தான் வந்து நம்ம திரிசூர் தாண்டியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோடு ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல, இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல வாடகைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வேறு வழியில் இங்கே உட்காந்தோம்னா அங்கேயே உட்காந்து தான் இருக்கும். 2 நாள் ஆச்சு. நம்ம எங்கே போனாலும் ஒரு நைட்டுக்கு மேலே, ஒரு நைட்டு ஒரு பகலுக்கு மேலே இருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் ஹைட் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, ஹைட் ஓரளவு இருக்குது. அதனால் ரொம்ப ஹைட்டு கிடையாது. வழியில் கிளம்பியாச்சு. ஏன்னா நேற்றுக்கு ஒரு லோடு நமக்கு கிடச்சிது. நம்ம ஆஃபீஸ் போன உடனே நமக்கு ஒரு லோடு வந்துச்சு. பட் அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அவர் எனக்கு ஃபோன் பண்ணல. லோடு போடுற நேரம், ஆனால் இன்னும் எனக்கு லோடு போடல. ஃபோன் பண்ணவும் இல்லை அது. ஸோ நான் அப்புறம் அதை நம்பி இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சென்னைக்கு. நமக்கு இதில் வந்து மொத்த டோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1350 ரூபா சம்திங் இருக்குது. டோல் மட்டும். டோல் இல்லாமல் வண்டி ஓட்டலாம். பட் அந்த டோல் இல்லாமல் ஓட்டுறது பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. நிறைய நம்ம டீசல் லாஸ் ஆகும். அந்த 1000 ரூபா வந்து அந்த டீசல்லே ஓடிடும். ஏன்னா நம்ம ஊரில் பைபாஸே எப்படி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லா. ஸோ பைபாஸே எப்படி இருக்கும் பொழுது லோக்கல் ரோடெலாம் வெறும் ஸ்பீட் பிரேக்கர்லாம். ஸோ அதில் நம்ம அடித்து நிமித்தி கொண்டு வரதுக்குள்ளே அந்த 10 லிட்டர் டீசல் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஓடிடும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு டோல் ரோடே எடுத்தாச்சு. இதே பைபாஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்து சேலம், சேலத்துலேருந்து வந்து சென்னை, இந்த ரோடு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நம்ம காலையில் வந்து ஒரு 1 மணிக்கு அங்கே போனால் போதும். ஏன்னா கஸ்டமர் இன்னும் இங்கே தான் இருக்கார். அவர் நாளைக்கு வரத்துக்கு 1 மணி ஆகிடும் அப்படின்னாரு. ஸோ அவரை நம்ம வண்டியில் கூப்பிட்டோம். அவர் வந்துட்டு இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வந்து லேட் ஆகிடும் சொன்னார். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுட்டோம். அவர் எப்போ வந்தாலும் வரட்டோம்ட்டு. இன்னும் நம்ம வந்து மேப் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 11 ஹவர்ஸ் பக்கமாக காமிக்குது. சேலமே இங்கேருந்து 255 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சேலம் போயிட்டு தான் நைட்டு தூங்கணும். அது வரைக்கும் ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சேலத்தில் போட்டுட்டு வந்த டீசல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடு இருக்குது. நான் இங்கே வந்த பிறகு தான் 2வது கோடு கட்டாச்சு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் டீசல் அடிக்கணும். ஒரு டேங்க் ஃபில் பண்ணால் போயிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு சென்னை போயிடும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்திருப்பேன். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்திருந்தால் கொஞ்சம் இந்த இடம்லாம் அழகாக இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இல்லை. இருந்தாலும் இந்த இடம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க. இது ஒரு பள்ளம். அன்னைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 பக்கமாக நல்லா பயந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வல்கனைசிங் கடை, பஞ்சர் கடை,
அங்கே காற்று பிடிச்சிருந்துருப்பாங்க போல இருக்குது. நம்ம வண்டியில் தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நல்லா வாரி தூக்கி வாரி போட்டுருச்சு நம்மளை. கடவுளே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கேரளா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்கும். நம்ம ஊரும் அப்படி தான் இருக்கும். பட் இதுக்காக கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மி தான். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. முன்னாடி இருக்கிற அந்த வியூ ஃபோனில் அந்தளவுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் அழகாக இருக்குது. நம்ம காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு வந்து சென்னை போகிற மாதிரி போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் நல்லா இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. நம்மளை வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே வர சொல்கிறாங்க. 9 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா இங்கே இறக்கி தந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ நிறுத்தாமல் வண்டி ஓட்டினா தான் 9 மணிக்கெலாம் நம்ம அங்கே போகலாம். இன்னும் 600 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்குது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போய் தான் ஆகணும். அதனால் நைட்டு மேக்ஸிமம் தூங்க முடியாது, போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்பீடு ஒரு 60 மெயின்டைன் பண்ணாவே போதும். 60 to 65. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரயில்வே பாலம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு தூண் இருக்குது, ஒரு பில்லர் இருக்குது. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. அது பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்குது. நம்மளோட வண்டி எவ்வளோ நினைக்கும் போது சும்மா சின்ன பாலம் தான் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி பாருங்களேன். வண்டிலையும் லைட் ஆன் பண்ணியாச்சு. டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நானும் வந்துட்டு சென்னை போயிட்டு கால் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு வந்து வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறது. ஏன்னா நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க கொஞ்சம் குயிக்காக வர சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். மறுபடியும் வந்துட்டு நைட்டு மறுபடியும் வீடியோ எடுத்து மறுபடியும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே இப்போ பார்த்தோம்னா நம்மளோட டயர் பஞ்சரு. டயர் எப்படி பஞ்சர் ஆச்சுன்னு தெரில. எதிர்பார்க்கவே இல்லை. தலைவாசல் பக்கம் வந்துட்டு பஞ்சரு. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் கவனிக்கலை. ஸோ டீ குடிக்கிறதுக்காக அந்த சைடு எடுக்கும்போது தான் பார்த்தோன்னா டயர் ஹைட்டு கம்மியாக இருந்தது. ஸோ இது வந்து ஸ்டெப்னியை கரெக்டி மாட்ட வேண்டியதான். இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மாற்றிட்டு தான் திரும்ப நம்ம கிளம்பலாம். திரும்ப பார்த்திங்கன்னா அந்த டயரை பஞ்சர் ஓட்டணும். ஸோ ஓட்டிட்டு திரும்ப இதே கவியில் கழட்டி மறுபடியும் மாட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கான வேலையை செய்கிறேன். இந்த மாதிரி நடக்கக்கூடாது, பட் எப்படி நடந்துன்னு நடந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்றைக்கி பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சொல்லியிருப்பேன். அது பஞ்சர் கிடையாது. டயர் பஞ்சர் ஆனது உண்மை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வீல் டோட்டலாக வந்து கிராக். வீல் கிராக் ஆனதுனால தான் அந்த பஞ்சர் நமக்கு ஆயிருக்கு. இந்த வீல் வந்துட்டு எப்படி கிராக் ஆச்சுன்னு வந்து தெரியல. ஆனால் இந்த லோடில் கிராக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஆனது வந்து இந்த டைம் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்பொழுது கவி பிடிச்சிருச்சு டியூப்பை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றதை நான் வர வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.